வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அரை எலுமிச்சைப்பழ சாறை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானது கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். சோள மாவு 3 ஸ்பூனு 300 ml தண்ணி ஊற்றி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 1, 4 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கலக்கி வச்சுருக்க தண்ணியை ஊற்றிட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கெட்டியாகும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்திட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கலக்கி விடணும். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திட்டு கலக்கிட்டு மல்லித்தலை போட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.